வெல்கம் டு மஞ்சூஸ் கிச்சன். இன்றைக்கி கறி குழம்பு சுவையில் சோயா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சூடான தண்ணியில் 1 கப் அளவு சோயாவை சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கி விட்டுறலாம். ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகட்டும். அரைச்சி சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ சோயா நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியை மாற்றிட்டு சோயாவை எடுத்துக்கலாம். இதை 2-3 வாட்டி பச்சை தண்டை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோடு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகியாச்சு. சாப்பிட அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சோயா கிரேவி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.